தலைவர் விஜய் அவர்களின் 1.5 மாத மௌனம் கலைந்தது. இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டாலினுக்கு இது எந்த அளவுக்கு திமுக அரசிற்கும் மற்றும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், விஜயனுடைய இன்றைய பேச்சு அப்படிங்கிறதும், கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கார் அப்படிங்கறத பத்தியும், கூட்டணி வியூகங்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி அவருடைய ஸ்பீச்சோட டீகோடிங் தான் இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் செல்வி, வாய்ஸ் ஆஃப் செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வருடத்திற்கு ஒரு முறை தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்கிறது மரபு விதி. ஆனால் இந்த முறை கூடுதலாக ஒரு முறை தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற காரணத்துக்காகவும் கரூர் துயர சம்பவத்தினால் தாவேகாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை சரி செய்யவும் இந்த பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிற பேர்ல மகாபலிபுரத்தில் நடத்தப்பட்டிருக்கு. தாவேகாவை சார்ந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டமா இது அமைஞ்சிருக்கு. வழக்கம் போல ராஜ்மோகன் அவர்கள் தொகுத்து வழங்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், சொல்ல போனா 12 தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. முக்கியமான தீர்மானமாக கரூர்ல உயிரிழந்தவருக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. எஸ்ஐஆரை எதிர்த்த தீர்மானம், நிறைய எஸ்ஐஆர் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்ததுனால எதிர்க்கட்சிகள் மற்றும் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றினாங்க. வழக்கம் போல நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா கடைசியாக பேச வந்தார் விஜய் அப்படிங்கறத பாக்குறோம். விஜய் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த அரங்கம் முழுவதும் பயங்கரமான கைதட்டல்களும் ஆரவாரங்களும், கிட்டத்தட்ட 1.5 மாத அமைதி அப்படிங்கறத ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்து பேச தொடங்கினார். ரொம்ப சோர்வு கலந்த ஒரு பேச்சா இது அமைஞ்சதா அப்படின்னு கேட்டா, ரொம்ப முன்னாடி விட பயங்கர உற்சாகமா விஜய் எதிர்க்கட்சிகளை ரொம்ப மரியாதையான வார்த்தைகள்ல விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு அனுபவம், ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவாரோ அப்படிதான் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு அமைந்திருந்தது. என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நாங்க ஏன் இத்தனை நாள் மௌனம் காத்தோம், அந்த முதல் 16 நாள் அப்படிங்கிறது துக்கம் அனுசரிக்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா, அதனால கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் அப்படிங்கிறது எங்களினுடைய குடும்ப நபர்கள்ல ஒருத்தவங்க, உறவினர்கள்ல ஒருத்தவங்க இறந்து போன மாதிரியான அந்த குடும்பங்களோடு துக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்காக 1 மாதம் அமைதி அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைப்பட்டது. இப்ப நாங்க மீண்டும் பழைய முன்னாடி இருந்ததை விட ரொம்ப புத்துணர்ச்சியோட நாங்க திரும்ப வெளியில வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரூர் துயர சம்பவத்திற்கும் அதை தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி அரசியலாக மாற்றியது அப்படிங்கிற அடுத்த அவருடைய வாதத்தை முன்வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை, இதை அரசியல் படுத்த தேவையில்லை, உயிரிழப்புகள் 41 உயிர்களை வைத்து அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் ரொம்ப அவலமான ஒரு அரசியலை செஞ்சார். இதை வச்சுட்டு என்னெல்லாம் பேசக்கூடாதோ, என்னென்ன அவதூறுகள் எல்லாம் பரப்பக்கூடாதோ அத்தனை அவதூறுகளும் எங்களை சுற்றி பரப்பப்பட்டன அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை விஜய் வைத்தார். அப்ப என்ன சொல்றாருன்னா, சட்டப்பேரவைக்குள்ள எதுக்காக இதை பத்தி பேசுனீங்க, அப்படியே நீங்க பேசினா கூட விமர்சனத்தில் இருக்கக்கூடிய தொனில தான் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அமைந்திருந்தது. அப்ப 15ஆம் தேதி 10வது மாதம் 2025 சட்டப்பேரவை கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களினுடைய பேச்சுல விஜய் அப்படின்னு ஒரு நேம் கூட மென்ஷன் பண்ணாம பேசி இல்லையா. ஆனா உண்மையை கண்டறிவதற்காக தான் அவசர அவசரமா நாங்க குழு அமைக்கிறோம், உண்மையிலே விரைவில் நீதி வெல்லும், இந்த மாதிரியான பேச்சுகள் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிராக பேசப்பட்டது அப்படிங்கிற வாதத்தை விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாரு. அதுக்கு சான்றுகளா எதை எடுத்துட்டு வராரு அப்படின்னா, அதான் முக்கியமா கவனிக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எடுத்து காட்டுறாரு. அப்ப முதல்ல உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதற்காக தனிநபர் ஆணையத்தை மறுநாளே அமைக்கிறீங்க, அவ்வளவு அவசரமாக ஏன் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது, காவல்துறை உயரதிகாரிகளை கொண்டு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறீங்க, தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறீங்க, அவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது நான் கேட்ட கேள்வி இல்ல, உச்சநீதிமன்றம் உங்களை பார்த்து கேட்ட கேள்வி அப்படிங்கறத விஜய் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு அங்க கூடிய ஜட்மெண்ட் காப்பியை அப்படி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார், வாசிக்கிறார். இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வாசிக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, எதற்காக பிரஸ் மீட் கொடுக்கப்பட்டது அந்த தனிநபர் சரி, காவல்துறை உயர் அதிகாரிகள் மறுநாளை ஏன் பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, இதுவே சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கிறதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா விஜய் முதல்ல கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்கு நீங்க சப்பக்கட்டு கேட்டதுக்காக பதில் சொல்றதுக்காக சட்டப்பேரவையில் உண்மையை கண்டறிவே இவ்வளவு விரைவாக நாங்க செயல்கள் எல்லாம் ஈடுபடும் சொல்லக்கூடிய ஸ்டாலின் பண்ணக்கூடியது ஒரு மாண்பற்ற ஒரு அரசியல் செய்யறாரு. ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதி செய்யக்கூடிய பணி இது இல்ல. ஒரு குறுகிய மனமுடைய படைத்த ஒரு மனிதர் தான் இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான அரசியலை இந்த இறந்த உயிர்களை வைத்து செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப காட்டமா தெரிவிக்கிறாரு விஜயனுடைய பேச்சுல. அடுத்த கேள்வி எங்க எதை நோக்கி நகர்றாருன்னா, உச்சநீதிமன்றம் கேட்ட அடுத்த கேள்வி, எதற்காக தனிநபர் ஆணையம் அப்படிங்கிறது உடனே அமைக்கணும், ரெண்டாவது அவங்க எதுக்காக பொதுவெளிகள்ல விஜயை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி பேசணும், இது பாரபட்சத்தை காட்டுகிறது, அதனால பாரபட்சமற்ற விசாரணைக்கு உத்தரவிடுவதற்காக தான் அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ராங்காவே கேட்டிருந்தாங்க. விஜய் அதை பத்தியும் பேசுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தனி நீதிபதிக்கு கீழாக விசாரணை நடத்துவதற்கு அதுக்கு அனுமதியே கிடையாது. நாங்க எஸ்ஓபி கேட்கிறோம்னா எஸ்ஓபி பற்றிய வழக்கை ஒரு பெஞ்ச் தான் விசாரிக்கணும், தனி நீதிபதி விசாரிக்கவே கூடாது அப்படின்னு தலையில ஒரு நல்ல கொட்டுன்னு கொட்டி இருக்கு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றிய விமர்சனத்தையும் அடுத்ததான் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். உண்மையிலேயே கடந்த 5 மாவட்டங்கள்ல நாங்க பிரச்சாரங்கள் பரப்புரைகள்லாம் ஈடுபட்டோம், எங்கேயுமே இல்லாத பிரச்சனை. கடைசி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு நாங்க வீடு திரும்ப வரைக்கும் ரொம்ப அமைதி நிலவிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அரசியல் களம் ஏன் கரூரில் மட்டும் மாறியது அப்படிங்கிற கேள்வியை
மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார் விஜய். அப்ப இதுல கண்டிப்பா பின்னாடி என்ன இருக்குங்கிறத மக்களுக்கு தெரியும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாரு. ஏன் கரூரில் மட்டும் இத்தனை பிரச்சனைகள், ஏன் கரூர்ல மட்டும் இவ்வளவு சூழ்ச்சிகள் எங்களுக்கு நடந்தது அப்படிங்கறத மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் இதற்கான பதிலடியை சீக்கிரமே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் விஜயனுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்தியதா இருந்தது. அடுத்த ஸ்டேஜுக்கு எங்க வர்றாரு அப்படின்னா, எதற்காக நாங்க எங்க கூட்டம் போட்டாலும் எங்களை தடுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடங்கள்ல பேசிட்டேன், நாகப்பட்டினத்துல கூட நான் அதை பத்தி பேசியிருந்தேன். எங்க போனாலும் எங்களுக்கான பெர்மிஷன்ஸ் மட்டும் ஏன் மறுக்கப்படுது? இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத பிரச்சார கட்டுப்பாடுகள் ஏன் என் மீது மட்டும் விதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கிறார். கார்ல இருந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, கைகளை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, யாருக்கும் கை காட்டாதீங்க, எப்படி இப்ப வாக்கு கேட்டு போக முடியும்? அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை நிறைய நியாயமான விஷயங்களை நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஓட்டு கேட்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கைகள்ல சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்பாங்க. இப்ப எம்ஜிஆர்லாம் வர்றாரு, ஜெயலலிதா வராங்கன்னா ரெட்டலை சின்னத்தை காமிப்பாங்க ஆரம்ப காலத்துல இருந்து. அதனுடைய வழக்கமாக இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பிரச்சாரங்கள்ல வாக்கு சேகரிப்புகளுக்கு போகும்போது கைகள்ல சின்னங்களை காட்டக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கை கூட உயர்த்தக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு என் மீது மட்டும் ஏன் இவ்வளவு விதிக்கப்படுகிறது அப்படிங்கறத ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அமைதியா முன்னாடி பேசுற அளவுக்கு வீரியமிக்க அப்படியே கத்தி எல்லாம் பேசாம சாஃப்டா அவருடைய क्वेश्चंस வந்து அடுத்த படிநிலைகள்ல வச்சுட்டே இருந்தார். அடுத்து கடைசி எதை பத்தி பேசுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அமைந்திருந்தது. கூட்டணி வியூகத்தை பத்தி பேசுறாரு. உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடே உற்று நோக்கி காத்திருந்த விஷயமும் அதுதான். என்ன அப்படின்னா, கூட்டணி விஜய் அதிமுக பக்கம் போயிருவாரா அல்லது திமுக அடிபணிஞ்சிருவாருங்கிறதுக்காக தான் இத்தனை சூழ்ச்சி வேலைகள் பின்னப்பட்டது. அப்போ திமுக அடிபணிஞ்சு பேசாம கட்சியவே விஜய் கலைத்து விடுவார், இதோடு விஜயனுடைய அரசியல் களம் காலியாகும்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணும் பொழுது அதற்கான பதிலை ரொம்ப முக்கியமா வைக்கிறாரு. எனக்கு போட்டியாளர் நான் தான் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை வலியுறுத்தி சொல்றாரு. அப்போ நான் யார் கூட கூட்டணிகளுக்கு போறதுக்கு எனக்கு பெரிய அளவுல மனம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. நாங்கள் முழுக்க சட்டத்தை நம்பியுள்ளோம், சட்டத்தையும் சத்தியத்தையும் நம்பியுள்ளோம். அது கண்டிப்பா திமுகவிற்கும் ஆளும் அரசிற்கும் ஒரு நல்ல ஒரு சம்மட்டியடி பதிலை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்றாரு. சப்பக்கட்டு கட்டக்கூடிய வேலைகளை தான் ஆளும் கட்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எதிரான அரசியல் பண்றதுக்கு கொள்கை ரீதியா மோதலாம், கருத்து ரீதியா மோதலாம். ஆனா எதுக்காக இந்த கரூர் சம்பவத்தை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் வலை சூழ்ச்சி அப்படிங்கிறது எங்களை சுத்தி ஏன் பின்னப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் மக்கள் பலம் மட்டும்தான், மக்கள் சக்தியை மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனால கூட்டணி வியூகங்களை பத்தி பெருசா பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே உற்று நோக்கி காத்திருந்த விஷயமே விஜய் இந்த மீட்டிங்ல கண்டிப்பா கூட்டணி வியூகத்தை பத்தி பேசிடுவார் அப்படிங்கறதா. ஆனா அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னும் கூட யார் பக்கமும் கூட்டணியில் சாயாமல் தனித்து நின்று போட்டிகளை களம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய பேச்சு அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதை கண்கூடா பார்க்க முடியுது. இயற்கையும் தமிழ் மக்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வரை எங்களை யாராலே ஒண்ணுமே அசைக்க முடியாது, நாங்க அடுத்தடுத்த களம் நோக்கி நகர்வோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்றீங்களா, உங்களுக்கு தெரியுதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு திமுக பார்த்து ஒரு கேள்வி எழுப்பிட்டு கடைசி அவருடைய கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கம் போல ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை திமுக சொல்லக்கூடிய பதில் இதுதான். என்னன்னா, மக்களினுடைய தீர்ப்பிற்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. தோல்விக்கு பிறகாக வழக்கமா அவங்க சொல்லக்கூடிய டைலாக் இதுதான். உண்மையிலே சொல்லுவாங்க. நம்மளுடைய எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு வரக்கூடிய திமுக தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மக்கள் தீர்ப்பிற்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் இந்த முறை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள்லாம் இல்ல, வெறும் 4 மாதங்கள் மட்டும், ஒரு 6 மாதங்கள் காத்திருந்து பாருங்கள், இந்த டயலாக் திருப்பியும் வரும். இப்பொழுதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறார். மக்களின் தீர்ப்பிற்கு தலை வணங்குகிறோம் எழுதி வைங்க, நாங்க ஆட்சி அமைப்போம், நீங்க வெளியில போவீங்க அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்களினுடைய தீர்ப்பு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஜயனுடைய இன்றைய பேச்சுகள் முழுவதும் எப்படி இருக்குன்னா, ஸ்டாலினுடைய ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள், அரசின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய எழுப்பப்பட்ட கேள்விகள், இதெல்லாம் எங்களுடைய கேள்விகள் அல்ல, சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடிய கேள்விகள், உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. கூட்டணியை பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து களம் காண்போம், மக்களினுடைய உறுதியோட முன்பிருந்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கூட களத்தில் நிற்போம், களங்கள்ல போய் போராட ஆரம்பிப்போம், நம்மளுடைய பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்போம், மக்களை போய் சந்திப்போம் அப்படிங்கறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அவருடைய நிர்வாகிகள் எல்லாருமே இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்த காணொலிகளை நம்ம பார்க்கலாம். ஒரு அரசியல் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டமாக இன்றைய பொதுக்குழு கூட்டம் அமைந்தது. எல்லா நிர்வாகிகளுமே அவங்களுடைய ஆதங்கங்களையும் அவங்களுடைய மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களையும் ரொம்ப தெளிவான ஊடகங்களை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். வாய்ஸ் ஆஃப் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.